ரயில் பயணிகளிடம் திருடர்கள் தங்களது யுக்திகளை பயன்படுத்தி எவ்வாறு உடைமைகள் மற்றும் மொபைல் போன்களை திருடுகிறார்கள் என்பதை விளக்கும் ஒரு எச்சரிக்கை காணொளிகளின் தொகுப்பை இப்போது காணலாம். படியில் நின்று செல்போன் பேசாதீர், இல்லை என்றால் நீங்களும் இவ்வாறு பாதிக்கப்படலாம். பாலங்களில் கூட கையவர்கள் இதுபோல் பதுங்கி இருக்கிறார்கள், கவனம் தேவை. நகைகள் அணிந்து கொண்டு ஜன்னலோர சீட்டில் பயணிக்கும் போது எச்சரிக்கையுடன் இருப்பீர், திருட்டை தவிர்ப்பீர். பயணம் முடியும் தருவாயில் படியோரம் நிற்கும் போது உடைமைகள் மீது கவனம் தேவை, திருடர்கள் இவ்வாறு கூட வர நேரும். படிக்கட்டில் மொபைல் போன் உபயோகிக்காதீர்கள், திருடர்கள் தடிகொண்டு காத்திருக்கிறார்கள், அவர்களுக்கு உங்கள் மொபைல் போன் பரிசாக செல்ல நேரிடும். பிளாட்பாரங்களில் ரயில் மெதுவாக செல்லும் போது உங்கள் கைப்பைகளை பாதுகாப்பாக வைக்கவும், பாருங்கள் இத்திருடன் செய்யும் செயலை. பயணத்தின் போது தங்களது உடைமைகள் மீது கவனம் வைத்து இதுபோன்ற திருடர்களுக்கு வாய்ப்பு வழங்காது, திருட்டை தவிர்ப்போம். இயற்கை உபாதைக்காக செல்லும் போது உங்களது உடைமைகளை பாதுகாப்பாக வைத்து செல்லவும், திருடர்கள் இதுபோல உங்களை குறிவைத்து உங்கள் உடைமைகளை திருட நேரிடும். ரயில்வே டிக்கெட் கவுண்டரில் வரிசையில் நிற்கும் போது கவனமாக இருங்கள். பாருங்கள், ஒரு திருடன் ஒரு ஆரஞ்சு நிற பிளாஸ்டிக் பையை மறைத்து வைத்து வரிசையில் நிற்கும் ஒருவரிடம் பிட்பாக்கெட் செய்யும் காட்சியை. ஜன்னல் ஓர சீட்டில் அமர்ந்து ரீல்ஸ் எடுக்காதீர், திருடர்கள் இதுபோல் பாய்ந்து வந்து பறித்து செல்வார்கள். ரயில் பிளாட்பாரங்களில் மெதுவாக செல்லும் போது எச்சரிக்கை தேவை, பாருங்கள் சார்ஜில் இருக்கும் மொபைல் போனை திருடன் பறித்து செல்லும் காட்சியை. படிக்கட்டில் அமர்ந்து மொபைல் பேசினால் திருடர்கள் இவ்வாறு தட்டி பறிப்பார்கள். ரயில் நிலையத்தில் உறங்கும் பயணியிடம் ஒரு கயவன் மொபைல் திருடும் காட்சியை பாருங்கள். எச்சரிக்கையுடன் இருப்பீர், திருட்டை தவிர்ப்பீர். ரயில் பயணிகளுக்கு கனிவான வேண்டுகோள். ரயில் பயணங்களின் போது உங்களது உடைமைகளை பாதுகாப்பதில் எங்களுக்கு உதவுங்கள். உங்களின் பாதுகாப்பே எங்களின் லட்சியம். என்றென்றும் உங்கள் பாதுகாப்பில் ரயில்வே பாதுகாப்பு படை, தெற்கு ரயில்வே.